பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லயும் இந்த ஃபேமிலி ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஒவ்வொருத்தருக்காக நான் நன்றிகளை ஏறிருக்கிறேன். ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய வசனத்தை உங்க ஒவ்வொருத்தர் மத்தியில ஷேர் பண்றதுக்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றி. இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கிறதுக்கு முன்பாக நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் யார், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றதை நம்ம அறிந்து அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று நம்ம அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்மளுடைய தேவன் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிச்சாங்க. ரெவலேஷன் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இங்க கொடுக்குறாங்க. இது பைபிளுடைய எண்ட் கடைசி புத்தகமா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்றாங்கன்னா, முந்தினவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமா இருக்கிற, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமா இருக்கிற தேவன் அவரை பத்தி சொல்றாங்க. நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். சோ இங்க தேவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிற தேவன் அவர் அந்த இடத்துல அவரை பத்தி அவரே சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். அதே நம்ம அதே ரெவலேஷன்ல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளவைகளும் கண்களால் நிறைந்த உள்ளமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டு இருந்தன. சோ இங்க இன்னொரு அடிஷன் இங்க இடத்துல வருது. இந்த இடத்துல 4 ஜீவன்களும் அவர்களுக்கு 6 சிறகுகள் இருந்தது, எல்லாவற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தது. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் நைட் அண்ட் டே தே நெவர் ஸ்டாப் சேயிங் அப்படின்னு இருக்கு. ஓயாமல் இரவும் பகலும் அவர்கள் ஓயாமல் சொல்லிட்டே இருந்த ஒரு வார்த்தை என்ன, ஒரு காரியம் என்னன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமா இருக்கிற கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அங்க ஆண்டவர் அவரை பத்தி சொல்றாரு, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய தேவன், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் அப்படின்னு. சோ இந்த இடத்துல நம்ம இன்னும் ஃபர்தரா பார்க்கும்போது இங்க 4 ஜீவன்களும் சொல்றாங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமா இருக்கிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவர்கள் சொல்லிட்டு இருந்த அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அவருக்கு முடிவே இல்லை. அவர் ஆதியில் இருந்தார், ஆதியில எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கும் அவர் இருக்கிறார், அவர் சிருஷ்டிக்கிறார், நம்மளை ரட்சிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், அநேக காரியங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். அவர் எண்ட்ல நம்ம பார்க்கும்போது அவர் வரப்போகிறவருமா இருக்கிறார். He is forever God. அவர் என்றென்றைக்கும் நம்மளுடைய தேவனா இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். ஆனா அவருடைய ஒரு குணத்தை இங்க பார்க்கும்போது ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 அப்படின்ற காரியத்தை பார்க்கலாம். அப்படின்னா அவர் இருந்தவர், அவர் பரிசுத்தராய் இருந்தார், அவர் இருக்கிறவர், அவர் பரிசுத்தவராக இருக்கிறார், வரப்போகிறவர் அவர் பரிசுத்தராகவே இருப்பார். He will be holy forever அப்படின்ற காரியத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். எபிரேயர் 13:8 அதை படிச்சு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். சோ நம்ம திரியேக தேவனை நம்ம எடுத்து பார்க்கும்போது, திரியேக தேவனை பற்றி நம்ம பார்க்கும்போது அவர் என்றென்றைக்கும் தேர் ஃபார் எவர், அவர் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், அவர் என்றென்றைக்கும் மாறாத தேவன். அவர் நிறைய ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கும் இருக்காரு. அப்படிதான் வரப்போற நாட்களிலும் என்றென்றைக்கும் அப்படியே இருக்கிற தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு காரியம் என்னன்னா, அந்த பரிசுத்தர் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆண்டவருடைய அநேக குணங்களை நம்ம பார்க்கலாம். அவர் வல்லமை உள்ளவர், அவர் செயல்களில் மகத்துவமானவர், ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு நிறைய சொல்லலாம். பட் ஹோலி, பரிசுத்தர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய இடத்துல பைபிள்ல சொல்லியிருக்கு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்படின்னு. பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹோலி அப்படி பரிசுத்தர் அந்த ஒரு கேரக்டருக்குள்ள அவருடைய அநேக குணங்கள் இணைந்து ஒரு குணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆரஞ்சு எடுத்தோம்னா, ஒரு ஆரஞ்சுல நிறைய சின்ன சின்ன அந்த ஒரு பீசஸ் இருக்கிறத பார்க்கலாம். பட் நம்ம அது ஹோல் திங் ஒன் ஆரஞ்ச். அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு அநேக குணங்கள் இருந்தாலும் ஹோலி, பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும் போது அது இவைகள் எல்லாவற்றையும் சேர்ந்த குணம்தான் அந்த ஹோலி. அதனாலதான் நம்ம ஆண்டவரை நிறைய இடத்துல அவரை பத்தி சொல்லும் போது அவர் பரிசுத்தர், அவர் he is holy God, அவர் பரிசுத்த தேவன் அப்படின்னு சொல்லும் போது அதுல எல்லா காரியங்களும் உள்ளடங்கி இருக்கிற நீதியுள்ள தேவன், அவர் நமக்கு கம்பேஷனேட் காட், நம்ம மனதுருக்கம் உள்ள தேவன், கருணை உள்ள தேவன், அப்படி நிறைய காரியங்களை நம்ம எடுத்தாலும் அவைகள் எல்லாமே இந்த ஹோலி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டருக்குள்ள அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த இடத்துலயும் வெளிப்படுத்துதல்ல சொல்றது, அவர் பரிசுத்தராக இருந்தார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், வரப்போகிறவரும் பரிசுத்தராகவே இருப்பார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க காரியத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார் அப்படின்னு. அவரும் அதே நம்ம இது பார்க்கும்போது he is also holy forever, அவரும் பரிசுத்த தேவனாகவே என்றென்றைக்கும் காணப்படுகிற அந்த காரியங்களை நம்ம இந்த இடங்கள்ல பார்க்கிறோம். இதுல ஒரு அருமையான அந்த ஒரு வேர்டை ஒரு பிரேஸ நம்ம பார்க்கும்போது, இரவும் பகலும் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு நாள் கூட அங்க ஒரு பிரேக் இல்ல. எவ்ரி டே நைட்டும் பகலும் அவங்க சொல்லிட்டு இருந்த ஒரே காரியம், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் அப்படின்னு. சோ இதுல நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆண்டவருடைய நாட்களை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் he is holy, கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸ், அதுல எந்த பிரேக்கும் இல்ல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர் இன்னைக்கு ஓகே, நேத்து கொஞ்சம் இதாயிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் செட்டரேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஆண்டவர் கிடையாது. நேத்து கொஞ்சம் அதுல ஒரு பிரேக் எடுத்தாச்சு, இன்னைக்கு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஆண்டவர் கிடையாது. அவருடைய த்ரூ அவுட் அவருடைய கேரக்டர் எடுத்து பார்க்கும்போது அந்த பரிசுத்தத்துல அவர் எப்பவுமே நிலைத்து நிற்கிற ஆண்டவராக நம்ம பார்க்கிறோம். he is holy, அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு, நம்ம இப்ப பார்த்தா நம்ம தேவன், அவர் இருந்தவரும் இருக்கிறவர் வரப்போகிற தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிற தேவன், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படுகிற தேவன் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே பரிசுத்தரா இருக்கிற தேவன். அந்த தேவன் நம்ம இடத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 நம்ம படிக்கலாம். லேவியராகமம் 20:7-8. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர். இங்க நம்ம பார்க்கிறோம், அதுல என்ன எழுதி இருக்குன்னா, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். பிரதர், அதை இன்னொரு தடவை படிக்கலாமா? ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிற தேவன், நான் எப்பொழுதுமே பரிசுத்தரா இருக்கிறது போல நான் மட்டும் பரிசுத்தரா இருந்து போகிறவர் அல்ல, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். I am the Lord that makes you
ஹோலி, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, கான்செக்ரேட் யோர் செல்ஃப், உங்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்தரா இருங்கள். அதுல வந்து 2 பார்ட் வந்து, ஒண்ணு வந்து பரிசுத்தமாக்குங்கள், இன்னொன்னு வந்து பரிசுத்தமா இருங்கள். பி ஹோலி அப்படின்ற வந்து ஒரு பார்ட்ட வந்து இந்த இடத்துல பாக்குறோம். ஏன்னா வந்து, நான் உங்கள் தேவன், நீங்கள் என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு என்னை பின்பற்றி வாங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். சோ இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு இது சொல்றாரு, நான் வந்து எப்பவுமே பரிசுத்தமா இருக்கேன், அதுக்கு ஒரு முடிவு இல்ல. அதே ஒரு ஃபெலோஷிப், அதே ஒரு அழைப்புல நம்மளையும் தேவன் வந்து அழைக்கிற ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். நான் உங்களை பரிசுத்தமாக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து எதை பத்தியும் வந்து யோசிக்க தேவையில்ல. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பரிசுத்தமாக்கி பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னு. சோ வந்து இதுல இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, கான்செக்ரேட் யோர் செல்ஃப் அண்ட் பி ஹோலி அப்படின்னு. ஹிந்தில அதை பார்க்கும்போது பவித்ர கரோ பவித்ர பனே அப்படின்னா பி ஹோலி, உங்களை வந்து சுத்திகரிச்சிட்ட பிறகு சுத்தமாவே இருங்க அப்படின்ற ஒரு வந்து வார்த்தையை தான் இங்க வந்து நம்ம பாக்குறோம். கான்செக்ரேட் யோர் செல்ஃப், உங்களை பரிசுத்தமாக்குங்க, அப்புறம் பரிசுத்தரா இருங்க. இதை வந்து எப்படி நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு இது கொடுக்கலாம்னா வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல நிறைய கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற நிறைய வெசல்ஸ் இருக்கலாம், நிறைய பாத்திரங்க இருக்கலாம். அது வந்து நம்ம கண்டிப்பா வந்து உள்ள போன உடனே தண்ணி எடுத்து குடிக்கணும்னா வந்து ஒரு நல்ல பாத்திரத்தை தான் எடுப்போம். சரி, உள்ள இருக்கிற பாத்திரம்னா நம்ம என்ன, அழுக்கா இருக்க பாத்திரம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் அதை வாஷ் பண்ணுவோம். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு, நம்ம வாஷ் பண்ணி அதை எங்க வைப்போம் அப்படின்னா வந்து, அது திருப்பி அதே இது அழுக்கான பாத்திரத்தோட நம்ம போட மாட்டோம். இல்ல திருப்பி எங்கேயாவது அழுக்கு பட வேண்டிய படம் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல வைக்க மாட்டோம். அதை கழுவி நம்ம ஒரு அழுக்கு படாத ஒரு இடத்துல, டஸ்ட் படாத ஒரு இடத்துல நம்ம வைப்போம். ஏன்னா வந்து அது திருப்பி அழுக்காக கூடாது, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அது யூஸ் பண்றதுக்கு எனக்கு அது ரெடியா இருக்கணும் அப்படின்னு. சோ இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா, ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமாக்குங்கள், அவர் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வாஷ் பண்ணி நீங்க கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை பரிசுத்தமான ஒரு இடத்துல வைங்க, so that it will not become dirty again. அது திருப்பி வந்து ஒரு அசுத்தமாகாதபடி ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு. சோ நம்ம வந்து நம்ம லைஃப்ல நிறைய டைம் நம்ம வந்து ஓகே நம்ம வாஷ் பண்ண, ஆண்டவரே என்ன பாவத்தை மன்னிங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை வந்து கழுவுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய டைம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும் போது இன்னும் நிறைய காரியங்களை நமக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது நம்ம தப்ப நம்ம உணர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை கழுவுங்க அப்படின்னு. ஆனா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பி ஹோலி அப்படின்னா என்னது, பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னா நம்மள அசுத்திப்படுத்துற இடத்துல நம்ம திருப்பி போகாம இருக்கணும் அப்படின்றது அது மீனிங். வாட் மேக்ஸ் மீ டர்ட்டி, நான் கழுவப்பட்ட ஒரு பாத்திரம் தான், நான் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், பரிசுத்தமான ஒரு பாத்திரம். ஆனா அந்த பாத்திரம் திருப்பி அந்த அசுத்தமான பாத்திரங்களோட சேர்ந்து, இல்லைன்னா பண்ணப்படுகிற அந்த இடத்துல நான் போனேன்னா கண்டிப்பா ஐ வில் பிகம் டர்ட்டி. கண்டிப்பா நான் திருப்பவும் அழுக்காக நிறைய சான்சஸ் இருக்கு. நான் வந்து பரிசுத்தத்தை இழக்க அநேக சான்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம பரிசுத்தமாக்கப்படுறது மட்டும் இல்ல, பரிசுத்தரா இருங்கள். Consecrate yourself and be holy. Be in a place where you can be holy. நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஒரு கிறிஸ்டியன் வாக்ல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஆவிக்குரிய இந்த ஜேர்னில நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய டைம் நம்ம வந்து நம்ம அழுக்காயிட்டு ஆண்டவரே கழுவுங்கன்னு. ஆனா வந்து ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றாரு, அது மட்டும் போதாது, பி ஹோலி. அந்த உன்னை பரிசுத்தமாகவே நீ காத்து கொள்ளப்படுகிற இடத்துல நீ இருக்கிறியா, நம்ம இருக்கோமான்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சில வேலை செய்கிற இடங்களா இருக்கலாம், நம்மளை வந்து கரைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து கொண்டு செல்றதுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பி அவே ஃப்ரம் தட். அந்த இடங்கள்ல இருந்து, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம தூரம் இருக்கணும், அந்த காரியங்கள்ல இருந்து தூரம் இருக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவே கழுவப்பட்டாலும், எவ்வளவே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டாலும், திரும்பி நம்ம அந்த இடத்துல போனா கண்டிப்பா நம்ம வந்து அழுக்கடைய, நம்ம பரிசுத்தத்தை இழக்க, நம்ம பாவத்துக்குள்ள போக நிறைய சான்சஸ் இருக்குல்ல, கண்டிப்பா நடக்கும். நம்ம ஒரு காரியத்துல இருந்து சுத்தமாக்கப்பட்டுட்டு நம்ம திருப்பி எந்த இடத்துல இருக்கணும்னா, அந்த பாத்திரத்தை கழுவி
நம்ம எப்படி ஒரு பத்திரமான இடத்துல வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம லைஃபையும் நம்ம வந்து பரிசுத்தப்படுத்தி ஒரு பத்திரமான பரிசுத்தமாக நம்மளை காத்து கொள்ளுகிற ஒரு இடத்துல வைக்கணும். அதனால நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடணும், நம்ம யார்கிட்டயும் இருக்கக்கூடாது அப்படின்னு இல்ல. வசனத்துல ஏசு அழகா சொல்லியிருக்காரு, நீங்க இந்த உலகத்தவர் அல்ல, ஆனா இந்த உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். பட் இந்த உலகத்துல ஹவு கேன் வி கீப் ourselves holy, நம்ம நம்மளையே எப்படி பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா அந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தையின்படி அதை கடைபிடிச்சு நடக்கிறதுனால சுத்தமாக்கப்படுகிறோம். அந்த வசனத்தை என் உள்ளத்துல வைத்து வச்சேன், அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்றது தாவீது சொல்றாரு. அதெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய லைஃப்ல வசனம் இருந்து நம்மளுடைய லைஃப்ல அந்த காரியங்கள் இருந்தாலும் நம்மள அசுஸ்திப்படுத்துற இடங்கள்ல, அசுஸ்திப்படுத்துற காரியங்கள்ல, நம்மள அசுத்தப்படுத்துகிற சம்பாஷணைகள்ல நம்ம போயிட்டு ஐயோ ஆண்டவரே அப்படின்னு வந்து திருப்பி நம்ம சாரி கேட்கறதுல வந்து அது நம்ம ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ நிறைய நேரத்துல ஃபுல்ஃபில் பண்ணாம போயிட்டோம். நம்ம வந்து ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கும் பேசக்கூடாதுன்னு நினைச்சு வாய் மூடிட்டு இருந்தா ஆனா நான் பேசிட்டேன், இன்னைக்கும் அந்த காரியத்துல நான் பண்ணக்கூடாதுன்னு தான் ப்ரே பண்ணிட்டு போனேன் ஆனா பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல நம்மளே நம்ம அசுத்தப்படுத்துகிற காரியங்களுக்குள்ள நம்ம கடந்து செல்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல நம்மகிட்ட சொல்றாரு, பரிசுத்தப்படுத்துங்கள், அவர் பரிசுத்தமா இருங்கள், கான்சென்ட்ரேட் யுவர் செல்ஃப் அண்ட் பி ஹோலி, உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஆண்டவருடைய குணத்தை பார்த்தோம். அவர் வந்து என்றென்றைக்கும் ஹோலி ஃபார் எவர், என்றென்றைக்கும் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்மள எதுக்கு அழைத்திருக்கிறாருன்னா நம்மளும் அதே மாதிரி பரிசுத்தமா இருக்க என்றென்றைக்கும். நேற்று நிறைய டைம்ல நம்ம லைஃப்ல பாஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, பிரசன்ட்னு ஒண்ணு இருக்கு, ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பாஸ்ட் மேட்டர்ஸ், நம்ம பிரசன்ட் மேட்டர்ஸ், நம்ம ஃபியூச்சர்ஸ் மேட்டர்ஸ். நம்ம பாஸ்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், இன்னைக்கு அதோடைய காரியங்களை அனுபவிப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்ன்றத வர நாட்கள்ல அது கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல we will reap it. ஆனா வந்து இது எல்லாத்துலயும் நம்மளுடைய லைஃப் நம்ம எப்படி வந்து ஆண்டவருக்கு பரிசுத்தமா வைத்திருக்கிறோமா. நம்ம வந்து நிறைய டைம் நம்ம சொல்லுவோம், அந்த காலத்துல நான் அப்படி இருந்தேன், 10 வருஷம் முன்னாடி நான் இப்படி இருந்தேன், நான் வாலிப பிரயாத்துல எவ்வளவு ஆண்டவருக்கு சுத்தமா இருக்கணுமோ அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணுமோ அப்படி இருந்தேன் அப்படி நிறைய நாட்கள்ல நம்ம பாஸ்ட பத்தி பேசுவோம். பட் காட் இஸ் ஆஸ்கிங், ஆண்டவர் கேட்கிறாரு இன்னைக்கு எப்படி இருக்க. ஏன்னா அந்த தேவதூதருக்கு அந்த மூப்பர்கள் ஓயாமல் இரவும் பகலும் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோம், ஓயாமல். இன்னைக்கு நம்ம லைஃப் ஓகே, பாஸ்ட்ல நான் இப்படி பண்ணேன், இந்த மாதிரி நான் பரிசுத்தத்துல இருந்தேன், இந்த மாதிரி நான் உண்மையா இருந்தேன், இவ்வளவு வருஷம் முன்னாடி நான் இதை பண்ணேன். பட் ஆண்டவர் கேட்கிறாரு ஓகே தட் இஸ் ஃபைன், அதை நான் அறிந்திருக்கிறேன், வயதின் பக்திய நான் அறிந்திருக்கிறேன். ஆனா வந்து இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், தட் மேட்டர்ஸ் a lot. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கிற அதுக்கு வந்து நம்ம எடுத்து படிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கலாம். 2 Corinthians 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். இந்த இடத்துல பவுல் கொரிந்தியருடைய சபைக்கு எழுதுகிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க பிரியமானவர்களே, நம்ம மாம்சத்தையும் நம்ம ஆவியையும் அசுத்திப்படுத்துகிற எல்லா காரியங்கள்ல இருந்து நம்ம சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அட்வைஸ நம்ம பாக்குறோம். சோ இந்த இடத்துல பவுல் நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்களோ பரவாயில்ல, நீங்க வந்து நம்ம பாஸ்ட் நிறைய பேர் நம்ம நினைக்கிறப்ப ஐயோ பாஸ்ட பத்தி பேசாதீங்க, என்னுடைய பாஸ்ட் அவ்வளவு மோசம், என்னுடைய கடந்த நாட்கள் அவ்வளவு மோசமா இருந்தது, ஆனா நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிறகு இன்னைக்கு நான் பரிசுத்தமா வாழ்றேன், ஓகே தட் இஸ் ஃபைன். ஆனா பவுல் இங்க சொல்றாரு, இன்னைக்கு நீங்க பரிசுத்தமா வாழ்றீங்க, தட் இஸ் ஓகே, பட் அந்த பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட நம்ம பூரணப்படுத்தணும். அப்படின்னா என்னது, நம்ம ஆண்டவருடைய வருகை வரைக்கும், நம்மளுடைய லைஃபுடைய எண்ட் வரைக்கும், நமக்கு என்னைக்கு நம்ம லைஃப் எண்டுன்னு நமக்கு தெரியாது, அந்த எண்ட் வரைக்கும் நமக்கு வந்து அந்த பரிசுத்தத்தை பூரணப்படுத்த வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல திருப்பி அந்த வசனத்தை ஒரு தடவை படிங்க பிரதர். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால்
பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இங்க மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான, நம்மளுடைய மாம்சத்துல மட்டும் இல்ல, நம்ம ஆவியிலும் அநேக நேரங்கள்ல அசுசிப்படுகிற காரியங்களை நம்ம பாக்குறோம். இது எல்லாவற்றிலும் நீங்க சுத்தம் படுத்தி கொண்டு நம்ம சுத்திகரித்து கொண்டு எல்லா அசுசியும் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தணும். சோ நம்மள ஆண்டவர் எதுக்கு அழைத்திருக்கிறாருன்னா, அந்த பரிசுத்தமாக்குதல். நீ இன்னும் பழைய காரியத்தை பேசிட்டு இருக்காத, இல்லைன்னா இன்னைக்கு ஓகே நான் சேஃபா இருக்கிறேன் அப்படி இல்ல. ஆண்டவரே கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட நான் பூரணமாக்க, என்ன பார்த்தும் பரிசுத்தரா தேவனை பார்த்து எப்படி சொல்றாங்களோ, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவன் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்றதுபடி, என்னுடைய ஹிஸ்டரியை நான் எடுத்து பார்த்தாலும், என்னுடைய லைஃப நான் எடுத்து பார்த்தாலும், ஆண்டவரே என்னுடைய பாஸ்ட் பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய பிரசன்ட் பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய வரப்போகிற என்ன ஃபியூச்சரும் நான் பரிசுத்தமா அதை தேவ பயத்தோட நான் பூர்ணப்படுத்தணும்ன்ற அந்த ஒரு ஏக்கமும் ஒரு வாஞ்சையும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஒருத்தர் சொல்றது நான் இப்படி கேட்டிருக்கேன். நிறைய நேரங்கள்ல நம்ம பழைய காரியங்கள் அந்த காலத்துல அப்படின்னா இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம பின்வாங்கி போயிட்டோமான்ற யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய கொஸ்டின்குள்ள வர்றோம். நம்ம நிறைய நாட்கள்ல புதியதாக தேவனை ஏற்றுக்கொண்டு ஒரு ரட்சிப்புக்குள்ள வந்த அந்த நாட்கள்ல ஒரு சின்ன பொய் சொல்லவும் நிறைய பயப்பட்டு, சின்ன ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு, ஐயோ இது தேவனை வேதனைப்படுத்துற காரியம், இது நான் செய்யக்கூடாது. இது சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் நமக்கு ரொம்ப அந்த மனசாட்சியில நமக்கு அந்த ஒரு பிரிக்கிங், ஒரு குத்துண்டவர்களாக நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த வார்த்தையை பேசிட்டேன், இந்த ஒரு காரியத்துல நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ற காரியம். ஆனா நாள் போக 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 நிறைய நேரங்களில் கிறிஸ்டியன் லைஃப்ல அது ஒரு யூஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன இதெல்லாம் போய் ஒரு பொய்யா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம லைஃப் மாறி போயிடுது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்ட நாள்ல எவ்வளவு அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்கணும். என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய இதயத்தின் தியானங்கள் உமக்கு முன்பாக பிரீதியா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு எந்த தாகத்தோட நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல இருந்தோமோ, இன்னைக்கும் அதே தாகத்துல நம்ம இருக்கிறோமா, ஆண்டவரே இன்னைக்கும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் தியானங்களும் உமக்கு முன்பாக பிரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் வரப்போகிற நாட்களும் என்னுடைய லைஃபுடைய ஒரு ஃபுல் இது எடுத்து பார்த்தாலும் ஆண்டவரே, எப்ப பார்த்தாலும் பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எனக்கு எங்களுடைய நெத்தியில எழுதி இருக்கட்டும்ப்பா, எங்களுடைய லைஃப்ல எழுதி இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க பவுல் அதான் சொல்றாரு, பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு பூரணமாக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய லைஃப் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போமா, கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போமா. ஆண்டவரே நான் புதிதாக ஏற்றுக்கொண்ட அந்த உம்மோடு இருக்கிற உறவுல, அந்த ஒரு ஃப்ரெஷ் லவ்ல, அந்த ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்தப்ப என்னுடைய லைஃப்ல ஒவ்வொரு சின்ன காரியத்திலயும் உண்மை வேதனைப்படுத்தக்கூடாது, உமக்கு விரோதமா செஞ்சிடக்கூடாது, உமக்கு விரோதமா பேசிடக்கூடாது, உமக்கு விரோதமான காரியங்கள்ல நான் கை வைக்க கூடாது, உமக்கு பிரியமில்லாத இடங்கள்ல நான் போகக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத சம்பாஷணைகள் எனக்குள்ள வரக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு என் கால்கள் போவாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஜெபிச்ச நாட்கள்ல இன்னைக்கு நம்ம அதே நாட்கள்ல நிலைத்திருக்கிறோமா, இல்ல அதுல நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, சரி இது பரவாயில்ல, இது கொஞ்சம் ஓகே, கொஞ்சம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும், கொஞ்சம்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க சொல்லுவாங்க, என்ன பண்றது பிசினஸ் பண்றோம்னா கொஞ்சம்லாம் போய் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. பட் ஆண்டவர் நம்ம கிட்ட இன்னைக்கு கேட்கிறாரு, பரிசுத்தமாக்குதலே தேவ பயத்தோட. அதான் பார்த்தா சங்கீதம் 90ல நம்ம படிக்கிறோம். அதுல நம்ம சங்கீதம் 90வது சங்கீதம் 12வது வசனத்தை படிக்கலாமா? Psalms 90:12. நாங்கள் ஞான இருதயமுள்ள ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும்.
இங்க வந்து சங்கீதத்தை இந்த சங்கீதத்தை எழுதுனது மோசே. சோ இந்த இடத்துல மோசே சொல்றாரு, நாங்கள் ஞானம் உள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்கும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க. ஏன்னா அந்த ஃபுல் சாப்டர்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்பேனை பத்தி, நம்மளுடைய ஆயுஸ் நாளை பத்தி எழுதி இருக்கு. அதுல எழுதி இருக்கு 60 இயர்ஸ்னா என்ன, 70 இயர்ஸ்னா என்ன, ஆயுஸ் இந்த நாட்களின் மிகுதியினால் 70 80 வரைக்கும் நம்ம ரீச் ஆவோம். ஆனாலும் அதையும் துக்கத்திலயும் சங்கடத்திலயும் வந்து கழிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நிறைய திங்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல மோசே எழுதுறாரு, ஆண்டவரே நாங்க ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்கத்தக்கதாக நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க. நாட்களை டீச்சர்ஸ் டு நம்பர் ஆர் டேஸ். இன்னைக்கு மட்டும் இல்ல, எங்களுடைய பாஸ்ட் மட்டும் இல்ல, எங்களுடைய பிரசன்டையும் நாங்க பார்த்து எங்களுடைய ஃபியூச்சர்லயும் ஆண்டவரே நிற்கிற நான் விழுந்து விடாதபடி இருக்கத்தக்கதாக என்னை நீங்க தாங்குங்க. தாவீது சொல்கிறார், என் கால்கள் சறுக்குறதற்கு சற்றே தப்பிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ஆண்டவரே இன்னைக்கு நான் நிக்கிறேன், இன்னைக்கு நான் என்னால பரிசுத்தமா இருக்க முடியுது, இன்னைக்கு நான் வந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியுது, இன்னைக்கு நான் வந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருந்து விட்டு விலகி இருக்க முடியுது. இன்னைக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, என்றென்றைக்கும் வரப்போகிற நாட்களும். ஏன்னா வந்து நாட்கள் எனக்கு தெரியாது, நான் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியாது. 60 இயர்ஸா, 70 இயர்ஸா, 50 இயர்ஸா, 30 40. ஏன்னா இன்னைக்கு நம்ம லைஃப் ரொம்ப ஒரு அந்த ஒரு வேனிட்டி அப்படி ரொம்ப நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆற நம்ம நாட்கள்ல இருக்கிறோம். நிறைய காரியங்கள் நிறைய பேருடைய லைஃப் யங் டேஸ்லயே 30 இயர்ஸ்ல 25 இயர்ஸ்ல ஹார்ட் அட்டாக் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படும் போது நம்ம லைஃப் நம்ம கையில இல்ல, நம்ம நாட்கள் நம்ம கையில இல்ல, நம்ம நாட்கள் என்னைக்கு முடியும்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒண்ணு, ஆண்டவரே என் நாட்களை என்னும் அறிவை தாங்க, பிளஸ் என்னுடைய நாட்களை என்னும் அறிவை தந்து ஞானம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாறி பரிசுத்தத்தை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க அப்படின்னு நம்ம இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா வந்து ஆண்டவர் எப்படி லேவியர் ஆகமத்துல சொன்னாரு, பரிசுத்தப்படுத்துங்கள், பரிசுத்தரா இருங்கள். நம்ம பரிசுத்தப்படுத்துறோம், நம்ம சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ரத்தத்தினால கழுவுங்க, நான் சாரி ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன். பட் நம்ம போகிற இடங்கள்ல நம்ம கவனமா இருக்க வேண்டிய, நம்ம யாரோட பழகுகிறோம், யாரோட ஃபெலோஷிப் வச்சிருக்கோம், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம படிக்கலாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 16 படிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 16 படிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் உங்களுடைய நடத்தைகள் எல்லாவற்றிலையும், இதுல வந்து எதுக்குமே லைசன்ஸ் இல்ல. கொஞ்சம் வேலையில மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இல்ல, வீட்டுல மட்டும் கொஞ்சம் கோவப்பட்டுக்கலாம். என்ன பண்றது, வீட்டுல கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, வைஃப் கிட்ட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹஸ்பண்ட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, பிள்ளைங்க பண்றதை பார்த்தா என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் இங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி. வெளியெல்லாம் நான் ரொம்ப சாப்பிட்டு குணம் உள்ளவன், வெளியே நான் வந்து ரொம்ப பொறுமைசாலி. ஆனா வீட்டுல வந்து இல்ல, அப்படி இல்ல. கர்த்தர் இங்க என்ன சொல்றார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்க உங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலையும், ஃபேமிலில, உங்களுடைய பெட்ரூம்ல, உங்களுடைய க்ளோசஸ்ட் பிளேஸ்ல, நீங்க க்ளோஸ்டா இருக்கிற ஒரு இடமா இருக்கலாம், நீங்க வந்து ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம், சொசைட்டிலயா இருக்கலாம், எந்த இடத்துலயும் வந்து நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நம்மளுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றார். தேர் இஸ் நோ ப்ரொவிஷன், இது ஓகே இது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறாரு. 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 9 10 படிக்கலாம். 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 9 10. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசனமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மியூட்ல இருக்கு சிஸ்டர், மியூட்ல.
சாரி, அவர் நம்மளை ரட்சித்து he has called us to a holy calling, பரிசுத்தமான ஒரு அழைப்புல நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம இதுல பார்க்கிறோம். அங்க பார்க்கிறோம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். இந்த இடத்துல பரிசுத்தத்திற்காகவே நம்மளை அழைச்சிருக்காரு. இது வேற எந்த இல்ல. நமக்கு அழைப்பு ஊழியத்துக்காக அழைப்பு இருக்கு, இல்லைன்னா இந்த நிறைய பேர் நம்ம சொல்றோம் சின்ன பிள்ளைங்க நடுவுல ஊழிய செய்ய அழைப்பு இருக்கு, ஃபேமிலியில அப்படி அந்த கேட்டகரி எல்லாம் நம்ம தான் வச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் அழைச்ச அழைப்பு என்னன்னா பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். நம்ம கண்டிப்பா ஆண்டவருக்காக நம்ம சேவை செய்யும் போது டிஃப்ரெண்ட் பீப்புள் மத்தியில நம்ம சேவை செய்வோமா இருக்கலாம். நம்ம சபைகள்ல ஊழியம் செய்வோமா இருக்கலாம், வேலை செய்கிற இடங்கள்ல செய்வோமா இருக்கலாம், பிள்ளைகள் மத்தியில செய்வோமா இருக்கலாம், வாலிபர் மத்தியில செய்வோமா இருக்கலாம். பட் அதெல்லாம் என்னுடைய ஊழிய அழைப்பு வாலிபர் அழைப்பு அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் வச்சிருக்க ஒரே கேட்டகரி, ஒரே கிரைட்டீரியா என்னன்னு பாக்குறோம்னா பரிசுத்தத்துக்காக நம்மள அழைத்திருக்கிறார். he has given us a holy calling. அதுல ஆண்டவர் ரொம்ப பரிசுத்த வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறார். அவர் he is very zealous அந்த காரியத்துல. ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை அழைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுறாரு. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 12:14 படிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பிரதர் இன்னொரு தடவை படிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த இடத்துலயும் சமாதானமா இருக்க ஸ்ட்ரைவ் ஃபார் பீஸ். இன்னொரு இடத்துல இருக்க கூடுமான அளவுக்கு நம்ம சமாதானமா இருக்க ஸ்ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு தான் இதுல போட்டிருக்கு, வசனத்துல சொல்லியிருக்கு. ஆனா பரிசுத்தமாக்குதலுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பரிசுத்தமாக்குதலுக்காக நம்ம பரிசுத்தத்துக்காக நாடணும். அதுக்கு அது இல்லாம நம்ம யாருமே தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு. சோ இட் இஸ் அ ஹோலினஸ். பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது கண்டிப்பா நம்ம லைஃப்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அதனாலதான் நம்ம பார்த்தோம் ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக்லயும் அவருடைய குணாதிசயத்திலையும் ரொம்ப ஹைலைட் பண்ணி ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி வச்சு சொல்லி இருக்கிற காரியம் என்னன்னா பரிசுத்தர், இருந்தவர் பரிசுத்தர், இருக்கிறவர் பரிசுத்தர், வரப்போகிறவர் பரிசுத்தர். அவர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு, நீ பரிசுத்தமா இருந்த, இன்னைக்கு பரிசுத்தமா இரு, வரப்போகிற நாட்கள்லயும் பரிசுத்தமா இருக்க உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. சோ இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆனா நம்ம பரிசுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம டைட்டஸ் ஒரு நிமிஷம். பதினொன்னாம் வசனத்திலிருந்து படிக்கலாம். 11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு போதிக்கிறது. அவர் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். போதும் பிரதர். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டினியூஸா பாக்குறோம் ஆண்டவர் அந்த ஹோலி காலிங், அந்த பரிசுத்தமான ஒரு அழைப்புல நம்மளை அழைச்சிருக்கார், பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்மளுடைய எல்லா நடவடிக்கையிலையும் பரிசுத்தம் இருக்கணும்னு பாக்குறோம். நம்மளுடைய பிரசன்ட் மட்டும் இல்ல, நம்மளுடைய பாஸ்ட் மட்டும் இல்ல, நம்ம ஃபியூச்சர் டேஸும் பரிசுத்தத்துக்காக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நாட்களா இருக்கணும். இன்னைக்கு பிரசன்ட் என்னுடைய இன்னைக்கு நம்ம நாட்களை இன்னும் அறிவை தாங்க அப்படின்னு கேட்கும்போது நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு, ஒரு வாரம் முன்னாடி, ஒரு மாசம் முன்னாடி
எல்லாமே வந்து ஆண்டவருடைய ஒரு கணக்குல இருக்கிற ஒரு நாட்கள். நம்மளுடைய நாட்களை எண்ணுகிற அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நேத்து நான் பரிசுத்தமா இருந்தேன், இன்னைக்கு எனக்கு பரிசுத்தமா இருக்கு, கிருபை தாங்க. நாளைக்கு நான் ஒர்க்குக்கு போறேன், நாளைக்கு நான் வந்து இந்த காரியத்தை பண்றேன், என்னை வந்து அசுசிப்படுத்த வேண்டிய காரியங்கள் அங்க காத்துட்டு இருக்கு, என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஆவியையும் அசுத்தப்படுத்தணும்னு காத்துட்டு இருக்க அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா பரிசுத்தமாக்குதலை நான் தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு மேல டிபெண்டா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த இடத்துல தீத்துளி அதான் சொல்லியிருக்கு, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அருளத்தக்கதாக தேவ கிருபை வெளிப்பட்டிருக்குது. எல்லா மனுஷருக்கும் தேவ கிருபை வெளிப்பட்டிருக்கு. இது எல்லா மனுஷர் அப்படின்னு இங்க எழுதி இருக்கு. அதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்கு. 12ஆம் வசனத்தை படிக்கும். 12ஆம் வசனத்தை படிக்கிறது ஒருத்தர். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து இந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி தேவ பக்தியும் நீதியும் உள்ளவர்களாக இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணும்படிக்கு அப்படின்னு என்னன்னா வந்து நம்ம லௌகீக இச்சைகளும் எதுக்காக அந்த கிரேஸ் அந்த கிருபை எல்லா மனுஷருக்கும் வழிபட்டிருக்கு. எதுக்காக கிருபை? கிருபைனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம கிருபையை சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய இந்த ஒரு வேலையில எனக்கு முடிக்கணும், அதுக்கு உங்க கிருபை தாங்க. நான் நாளைக்கு போய் இந்த எக்ஸாம் எழுதணும், அதுக்கு உங்க கிருபை தாங்க. நான் வந்து இந்த வந்து வேலையை முடிக்கணும், அதுக்கு கிருபை தாங்க. என் பிள்ளைக்கு வந்து ஒரு எஜுகேஷன்ல ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கணும், அதுக்கு கிருபை தாங்க. இல்லைன்னா மேரேஜ் நடக்கும், அதுக்குன்னு கிருபை தாங்க அப்படின்னு நிறைய காரியங்களுக்கு நம்ம கிருபை கேட்கலாம். ஆனா வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கு, அந்த கிருபை என்ன பண்ணுதான், இட் டீச்சர்ஸ் us to say no to ungodliness. அவபக்தியும் லௌகீக எல்லா இச்சைகளுக்கும் நம்ம நோ சொல்றதுக்காக தான் இந்த கிருபை வெளிப்பட்டிருக்கா. அப்படின்னா என்னன்னா, நம்மளை பரிசுத்தமாக்க தேவனுடைய கிருபை எல்லா மனுஷருக்கும் வெளிப்பட்டிருக்கு. சோ வந்து நீங்க பரிசுத்தமா இருங்க, உங்களை பரிசுத்தமாக்கி நீங்க பரிசுத்தமா இருங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிற தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய எல்லா நடக்கையிலும் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுற தேவன் அல்ல. நம்மளுடைய தேவன் வந்து நமக்கு வெறும் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே எப்படியோ பண்ணு அப்படின்னு சொல்ற தேவன் இல்ல. நிறைய இடத்துல நம்ம ஒர்க் பிளேசஸ்ல சில இடத்துல பாக்குறோம், எனக்கு இந்த வேலை முடியணும், நீ எப்படி பண்றியோ தெரியல பண்ணு அப்படின்னு சொல்லி சில வேலைகளை ஒப்பு கொடுக்கறதா இருக்கலாம். ஆனா நம்ம தேவன் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு, உங்களை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறேன், நீங்க பரிசுத்தத்தை பூர்ணமாக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ற தேவன் என்ன சொல்றாருன்னா, அதற்கு தேவை கிருபையையும் எல்லா மனுஷருக்காக வெளிப்பட்டிருக்கு. அந்த கிருபை என்ன பண்ணோம்னா, இட் will teach us to say no to ungodliness and worldly passion and to live self-controlled, upright and godly lives in this present age. நம்ம இருக்கிற இந்த காலத்துல, நம்ம இருக்கிற இந்த நாட்கள்ல லௌகீக இச்சைகளுக்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் நோ சொல்லிட்டு பரிசுத்தமாகவும் நீதியாகவும் வாழத்தக்கதாக வாழ வேண்டிய எல்லா கிருபைகளையும் அளிக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றது உனக்கு மேல விழுந்து ஒரு பெரிய பேர்டன் கிடையாது, அதுக்கு தேவையான கிருபையை நான் தரேன், நீ என்னுடைய கிருபையை மட்டும் சார்ந்துரு, உன்னுடைய நீதியை சார்ந்துராத, உன்னுடைய பலத்தை. சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னனாலுமே இந்த பாவத்துல நான் விழுந்துட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு விழுந்திருக்காங்க. நிறைய பேர் நானே பார்த்து இல்ல பரிசுத்தத்துல மட்டும் நான் ரொம்ப வைராக்கியம் உள்ளவன், இந்த காரியத்துல நான் விழவே சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் விழுந்துட்டாங்க. நம்ம வந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை சார்ந்து நான் இருக்கிறேன், நான் வந்து இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், அது உம்முடைய கிருபை, நாளைக்கும் நான் பரிசுத்தமா இருப்பேன், அதுவும் உம்முடைய கிருபையை சார்ந்து இருப்பேன். ஏன்னா வந்து your grace has been revealed. அவருடைய கிருபை வெளிப்பட்டிருக்கிறது எல்லா மனுஷருக்கும். அவபக்தியையும் லௌகீக காரியங்களை வெறுத்து இந்த பிரபஞ்சத்துல நம்மள வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ட் லைஃப், ஒரு தேவ பக்தி உள்ள நீதி உள்ள வாழ்க்கை வாழ அவருடைய கிருபை போதுமானது. அந்த கிருபையை சார்ந்து ஆண்டவரே என் கால்கள் இடராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் நாவுகள்ல எந்த காரியத்தையும் நான் தவறி பேசி விடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் சிந்தனையில இச்சையான சிந்தனைகள் தோன்றாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னுடைய கண்கள்ல பரிசுத்தம் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக என் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு அவருடைய கிருபையை சார்ந்து நிற்கும் போது நமக்கு வந்து அந்த ஒரு கிரேஸ் வெளிப்பட்டு அது நம்மள இட் வில் டீச் அஸ் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நாட்கள்
என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன், தேவ பக்தியாய் வாழவும் கற்றுக் கொடுக்கிற அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அதுல சொல்ற, ஏன் அப்படி கொடுத்திருக்காருன்னா 14th verse 14ஆம் வசனத்தை படிங்க பிரதர். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொண்டு ஏன்னா அவர் நம்மளுடைய சகல அக்கிரமங்களிலிருந்தும் நம்மளை மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய வைராக்கியம் உள்ளவர்களாகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் அப்படி பண்றாருன்னா, ஏன் அவர் நமக்கு அந்த கிருபையை அளிக்கிறாருன்னா, அந்த தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கவும் தமக்கென்று ஒரு பரிசுத்த ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் எல்லா அக்கிரமத்திலிருந்து நம்மளை கழுவி மீட்டெடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஜாதியாக நம்மளை ஒரு நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்ற அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்ல தேவன்னா நமக்கு நீ பரிசுத்தராயிரு. ஏன்னா நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பாக்குறோம், ஆண்டவர் சொல்றாரு நீ பரிசுத்தமாயிரு, என்ன மாதிரி நீயும் பரிசுத்தமாயிரு அப்படின்னு சொன்ன தேவன் பார்த்தாரு, என் ஜனங்கள் அவங்களால அப்படியே பரிசுத்தமாக முடியாதுன்னா நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்துல இறங்கி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு. எதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னா, to purify for himself a people, ஒரு கூட்டத்தை, ஒரு ஜனங்களை அவருக்காக சுத்திகரித்து எல்லா விதமான நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த இரவு வேளையில நான் என்ன ஞாபகப்படுத்த விரும்புறேன்னா, நமக்கு நம்ம எப்பொழுதும் எல்லா நாட்களிலும் நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய எல்லா கண்டக்ட்லயும் எல்லா நடவடிக்கையிலையும் நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டியது அது ஆண்டவருடைய ரிக்குவயர்மெண்ட் தான். அந்த ரிக்குவயர்மெண்ட், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவர் அவருடைய கிருபையை நமக்கு அளிச்சிருக்காரு. ஏன் அளிச்சிருக்காருன்னா, அவர் கிருபையை தந்த தேவன் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து நம்மை எல்லா அக்கிரமத்திலிருந்து நீக்கி தமக்கென்று ஒரு ஜாதியை, ஒரு பரிசுத்த ஜாதியை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இப்படி பண்ணார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஆண்டவரே நம்ம பிள்ளைகளை வளர்த்துறோம். இந்த காலத்துல எப்படி என்னுடைய பிள்ளைகளை நான் பரிசுத்தமா வளர்த்த முடியும்? என்னுடைய பிள்ளைகள் இன்னைக்கே இப்படி இருக்காங்கன்னா வரப்போற நாட்கள்ல அவங்க எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? இன்னைக்கு என் கூட இருக்காங்க, நாளைக்கு காலேஜ் போயிடுவாங்க, இல்ல வேற ஒரு இடத்துல வேலைக்கு போவாங்க, வேற ஒரு புது சிட்டிக்கு போவாங்க, புது கண்ட்ரிக்கு போவாங்க, என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம மனசுல நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம அதே கிருபையை சார்ந்து இந்த நாள்ல கேட்கணும், ஆண்டவரே எல்லா மனுஷருக்கும் அந்த கிருபை வெளிப்பட்டிருக்கு, so that we will live a holy life. எல்லா மனுஷர் அப்படின்னு சொல்லும் போது குவிக்கா நம்ம யாருக்காக அந்த கிருபை வெளிப்பட்டிருக்கிறது நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு நம்ம போடலாம். 3வது வசனத்தை படிங்க பிரதர். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும், சாரி அதுக்கு முன்னாடி 2வது வசனம், முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. எதுக்கு புத்தி சொல்லு? ஏன்னா அது லாஸ்ட்ல இருக்கு. அந்த கிருபை எதுக்கு வெளிப்பட்டிருக்குதான், நமக்கு எல்லா விதமான இந்த அன்காட்லி வேஸ்ல இருந்து நம்ம மீட் எடுத்து பரிசுத்தமா இருக்கு. அந்த கிருபை எல்லா மனுஷருக்கும் வெளிப்பட்டிருக்கு. அது எல்லா மனுஷர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அத பவுல் தீத்துவுக்கு ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க. முதிர் வயதுள்ள அப்படின்னா அந்த வயசுல முதியவர்கள் அப்படின்னு இருக்கிறோம். நிறைய டைம் நம்ம ஹோலினஸ் பத்தி பரிசுத்த பத்தி பார்க்கும்போது நம்மளுடைய பிள்ளைகளை பத்தி பார்ப்போம். இல்லைன்னா ஓகே வாலிப வயசுல ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், கரெக்ட். ஏன்னா அந்த டைம்ல பீப்புளுடைய இமோஷன்ஸ் எல்லாமே இதா இருக்கும். ஆனா பைபிள் பரிசுத்தம்க்கு எந்த வயசையும் அட்டாச் பண்ணல. ஓகே வாலிபர்கள் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு இல்ல, இல்லைன்னா பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், இல்லைன்னா இந்த விமன் ஸ்திரீகள் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்டுல நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போதும் பாய்ஸுக்கு ரொம்ப நம்ம கண்டிஷன் போட மாட்டோம், கேர்ள்ஸ்க்கு ரொம்ப கண்டிஷன் போடும். ஏன்னா நீ பொண்ணு, நீ பரிசுத்தத்தை இழந்துட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆண்டவருடைய பார்வையில பரிசுத்தம் யார் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம்னா, எல்லா நடவடிக்கையிலயும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆரம்பிக்கிறப்பவே ஆரம்பிக்கிறாரு. யாருக்காக ஆரம்பிக்கிறாருன்னா,
ஓல்டர் men. அது ஒவ்வொன்றும் அவர் சொல்றாரு. இட் இஸ் நாட் ஹோலினஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யூத்ஸ். வாலிபர்கள் பரிசுத்தமா இருக்கணும், பெண்கள் பரிசுத்தமா இருக்கணும், பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், இல்லைன்னா அந்த வாலிப பையன் பரிசுத்தமா இருக்கணும்னு இல்ல, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் சொல்றாரு, எல்லா விதமான மக்களுக்கும் அது வந்து சொல்றாரு. அதனாலதான் தீத்து கிட்டயும் சொல்றாரு. திருப்பி அந்த 2வது வசனத்தை படிக்கலாம். முதிர் வயது உள்ள உள்ளவர்களும் நல்ல ஒழுக்கம் ஜாக்கிரதை, ஓல்டர் வயசுல வந்து கொஞ்சம் எல்டரா இருக்கிற முதிர் வயது உள்ள ஆண்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். சோ வந்து இந்த இடத்துல எல்லா நடவடிக்கையில அப்படின்னு பார்க்கும்போது ஓல்டர் மென்னுக்கு என்ன அட்வைஸ் பவுல் கொடுக்கிறாருன்னா வந்து, முதிர் வயது ஆயிடுச்சு, பரவாயில்ல, என்ன கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், அப்புறமா போக போறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை, யோசிக்க கூடாது. நமக்கு வயசு ஆயிட்டாலும் முதிர் வயது ஆனாலும் என்ன ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, ஓல்டர் மென் ஷுட் பி டெம்பரேட். அவங்க வர்தி ஆஃப் ரெஸ்பெக்ட்க்கு வந்து பாத்திரர்களா இருக்கணும். அவங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கணும், இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். இச்சை அடக்கம்ன்றது வெறும் வாலிபருக்கு இல்ல, முதிர் வயதுல இருக்கிறவங்களுக்கும் இச்சை அடக்கம் இருக்கணும்னு தான் வசனம் சொல்லுது. அப்புறம் விசுவாசம் வெறும் ஓகே ஆண்டவர் புதிதா ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விசுவாசம் இல்ல, விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் வந்து எல்லாத்துலயும் வந்து பெர்ஃபெக்ட், எல்லாத்துலயும் சவுண்ட் இன் ஃபெய்த், எல்லாவற்றிலும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெச்சூரிட்டியில இருக்கணும் அப்படின்னு முதிர் வயதுள்ள ஆண்களுக்கு நீ புத்தி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் நம்மளே பார்த்துக்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு நான் வாலிபனா இருக்கலாம், வர நாட்கள்ல வந்து எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஐயோ பரவாயில்ல வயசு ஆயிடுச்சு அப்படி அதனால வயசுனால கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னைக்கே ப்ரே பண்ண, ஆண்டவரே என்னுடைய முதிர் வயதிலும் வந்து என்னை விட்டு விடாதீங்க. நம்ம பைபிள்ல பாக்குறோம், முதிர் வயதுலயும் என்னை விட்டு விடாதீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதிர் வயதுல எனக்கு சாப்பாடு போடுங்க, எனக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுங்கன்னு மட்டும் இல்ல, முதிர் வயதிலும் வந்து நான் என்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளணும், அன்புல நிலைத்து நிற்கணும், பொறுமையில நிலைத்து நிற்கணும். கண்டிப்பா. ஏன்னா வந்து when we become old நமக்கு நிறைய நேரங்கள்ல பொறுமையை இழக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா பாடியில ஸ்ட்ரென்த் இருக்காது, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது, நமக்கு நிறைய நேரங்கள்ல ரொம்ப பேசியோட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆஸ் அன் ஓல்டர் மென் நம்ம வந்து இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கத்தக்கதாக இப்பவே நம்ம ஆண்டவர்கிட்ட அதை கேட்க வேண்டிய காரியம் இல்ல. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஓல்டர் மென்னா இருக்கிறேன், நான் இன்னைக்கு வந்து முதிர் வயது உள்ள ஒரு பர்சனா இருக்கிறேன், என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னுடைய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்னால எல்லாரோட அன்பா இருக்க முடியல, பொறுமையா இருக்க முடியலன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஏன்னா எல்லா மனிதருக்கும் அந்த கிருபை வழங்கப்பட்டிருக்கு. எல்லா மனிதரும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம வந்து ஒரு காட்லி லைஃப் லிவ் பண்றதுக்கு அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, முதிர் வயது உள்ளவர்களுக்கும் அது ஆப்டா இருக்கும். நான் இன்னும் கொஞ்ச நாள்தான் இருப்பேன், நம்ம வந்து கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட நம்ம பூரணப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம வந்து நம்ம லைஃப் ஒரு ஹோலி லைஃபா இருக்கணும். பாஸ்ட் நம்ம ஹோலியா இருந்திருக்கலாம், பிரசன்ட்ல ஹோலியா இருக்கலாம், ஆனா நம்ம லைஃப் முடிக்கிறப்போ வந்து this person was holy for God. இது ஆண்டவருக்காக பரிசுத்தமாக தன்னைத்தானே பாதுகாத்து கொண்ட ஒரு பாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லத்தக்கதா நம்மளுடைய லைஃப் இருக்கணும். 3rd verse படிக்கலாம் பிரதர். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் இப்ப வந்து சொல்றது முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும். எதற்கு ஏற்ற விதமாய்? பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும், அவதூறு பண்ணாதவர்களும், மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருந்து தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். ஓகே வெயிட், அதுல நம்ம வரலாம். 3வது வந்து என்ன போட்டிருக்குன்னா, முதிர் வயது உள்ள ஸ்திரீகள் எல்லா விதத்திலயும் பரிசுத்தமா இருக்கணும். எனக்கு வயசாயிருச்சு முடியல அப்படின்னு இல்ல, நம்ம வந்து இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், வயசான பாட்டிங்களுக்கும் வந்து வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா வந்து எல்லா விதத்திலயும் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வந்து
ஸ்லாண்டரர்ஸா வாய்க்கு வந்த மாதிரி இங்க இருக்கிற காரியங்கள் அங்க பேசி, அந்த இடத்துல இருக்கிற காரியங்களை இங்க பேசி நிறைய பைபிளை பவுல் சொல்றார் கிழவி கதைகள் அப்படின்னு என்னன்னா வந்து நிறைய நேரங்கள்ல வயசான நாட்கள்ல வேற வேலை இல்லை அப்படின்னு உட்கார்ந்து நிறைய நேரங்கள்ல நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வீடு வீடா போய் பேசுற காரியங்கள் இல்ல வெளியே கூடி உட்கார்ந்து பேசுற காரியங்கள் இப்ப வந்து போன்ல யாருக்காவது போன் பண்ணி எடுத்து கதை பேசி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குகிற அந்த காரியத்துல இருக்கக்கூடாது. முதிர் வயதான ஸ்திரீகள் என்ன பண்ணுமா, எல்லாவற்றிலும் அவங்க வந்து பரிசுத்தமா இருக்கணும். அப்புறம் வந்து மதுபானத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அவர் அவதூறு பேசுகிறதுல இருந்து அவங்க they have to protect themselves. 4ஆம் வசனம், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் உள்ளவர்களும் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புத்திக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவருமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீங்க அவங்கள மட்டும் அவங்க வந்து பியூரா பாத்துக்கணும்னு இல்ல, என்ன சொல்லியிருக்குன்னா இந்த யங் விமென்க்கு வாலிப ஸ்திரீகளுக்கும் வந்து அவங்க என்ன சொல்லணுமா, புத்தி சொல்லணுமா. என்னத்துக்கு புத்தி சொல்லணும், அவங்க வந்து பிச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கவும், பரிசுத்தமாக இருக்கவும், அப்புறமா வந்து நற்கிரியை செய்கிறவர்களாகவும், பிள்ளைகளை வீட்டுல இருக்கிற காரியங்களை நல்லா கவனிக்கவும், புருஷனை கவனிக்க, வீட்டுல இருக்கிற காரியங்களை கவனிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த கலகமும் எந்த அவதூறும் வந்துவிடாதபடி இந்த யங் விமன் வாலிப ஸ்திரீகள் இருக்கணும்னு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம இதுல 3 பேர் பார்த்துட்டோம். முதிர் வயதுள்ள ஆண்களை பத்தி பார்த்தோம், முதிர் வயதுள்ள பெண்களை பார்த்தோம், அப்புறம் இளம் பெண்களை பத்தி பார்த்தோம், யங் விமன் வாலிபமான பெண்களை பத்தி பார்த்தோம். என்னன்னா அவங்களும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, தங்களுடைய வீடை கவனிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு களங்கம் கொண்டு வராதவர்களா இருக்கணும் அப்படின்னு 6ஆம் வசனத்தை படிக்கலாம். குயிக்கா நம்ம ஒரு 5 minutesல முடிச்சுக்கலாம். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவனுமாய் இருப்பாயாக. 6ஆம் வசனத்தை சொல்லும் போது பால் வெறும் வாலிப அந்த இடத்துல ஒரு வாலிப வயசுள்ள ஒரு பர்சனாக தான் இருக்காங்க. அதனால வாலிபமான புருஷர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாகவும், எல்லா காரியங்கள்ல ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவும், இன்டெகிரிட்டி உண்மை உள்ளவர்களாகவும், எல்லாவற்றிலும் அவங்களுடைய வார்த்தையில ஒரு சவுண்ட்னஸ் இன் ஸ்பீச், வார்த்தையில சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது 9-10 வசனத்துல பார்க்கும்போது ஸ்லேவ்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்லேவ்ஸ் அவங்க மாஸ்டர் கூட எப்படி இருக்கணும்னு 9th verse மட்டும் படிச்சிடலாம் போது. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்ப்பு பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. வேலைக்காரர்களுக்கும் இங்க என்ன போட்டிருக்குன்னா அவங்களும் உண்மையா இருந்து அவங்களுடைய எல்லா நடக்கையில அவங்களுடைய எஜமான்களுக்கு பிரீதியானதாகவும், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாகவும், எல்லாத்துலயும் திருடாமலும் தேவனுக்கு முன்பாக கரெக்டா இருக்கணும் அப்படின்னு வேலைக்காரருக்கு சொல்லியிருக்கு. அது சொல்லிட்டுதான் வந்து பவுல் எழுதுறாரு, இந்த கிருபை எல்லா மனுஷருக்கும் வெளிப்பட்டிருக்கு. அந்த கிருபை நம்மளே எல்லா தேவ பக்திக்கு விரோதமான காரியங்கள்ல இருந்து, இந்த லௌகீக இச்சையில இருந்து நம்மளை காப்பாற்ற வல்லமை உள்ளது. அதற்காகவே இயேசு அவரை தம்மை தாமே கொடுத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்,
வெறும் வாலிபர்களா, வெறும் சின்ன பிள்ளைகளா, இல்லைன்னா இப்ப புதுதா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இல்ல, எல்லா கேட்டகரிஸும் அங்க போட்டிருக்கு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், முதிர் வயதுள்ள புருஷர்கள், இளம் ஸ்திரீகள், இளம் வயதுள்ள புருஷர்கள், அப்புறம் ஸ்லேவ்ஸ், எல்லாருமே அவர்களுடைய எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன். அதற்காக அவருடைய கிருபையை தந்திருக்கார். அதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மள வந்து அவருக்காக ஒரு ஹோலி பீப்புளா செப்பரேட் பண்ணி வைக்க அவர் விரும்புகிறார். சோ இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய பாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், என்னுடைய பிரசன்ட் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நிறைய நேரத்துல நான் என்னுடைய இளம் வயதுல நான் இப்படி இருந்தேன், இப்படி பரிசுத்தமா இருந்தேன் அப்படின்னு நிறைய காரியங்கள்ல நான் வந்து அப்படி பெருமை பாராட்டி அந்த காரியங்களை குறித்து பேசிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பொய் சொல்லவும் ஆண்டவரே என் மனசுல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நான் போய் சொல்லிடுறேன். நிறைய காரியங்கள்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறேன். பரிசுத்தமான காரியங்கள்ல இருந்து விலகி ஒரு இச்சை அடக்கம் இல்லாதவளா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் நீ பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கவும், பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ முதியவர்கள் ஜெபிக்கலாம், இளம் ஸ்திரீகள் ஜெபிக்கலாம், யங் மேன், யங் விமன், ஓல்டர் மேன், ஓல்டர் விமன், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த எனக்கு கிருபை தாங்க ராஜா. ஓ எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க ராஜா. ஹalleluya. எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்க. எங்கள் நாட்கள் முடியும் போது எங்கள் பரிசுத்தமும் கம்ப்ளீஷனுக்குள்ள கடந்து வரட்டும்ப்பா. எங்களுடைய பரிசுத்தமும் அந்த இடத்துல பெர்ஃபெக்ஷனுக்குள்ள கடந்து வரட்டும் நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் நாட்கள் இந்த உலகத்துல முடியும் போது எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையும் ஒரு பரிபூர்ணப்படுகிற ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வாங்க நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நம்ம கைகள்ல சுத்தம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம கண்கள்ல சுத்தம் இருக்கா? நம்ம வார்த்தையில ஒரு சுத்தம் இருக்கா? நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாமா? ஹalleluya. அப்பா எங்களை ஒரு விசை கூட உடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீங்க லேவியராகமத்துல சொன்னது போல பரிசுத்தமாக்கி பரிசுத்தமா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கான்சிக்ரேட் yourself and be holy. பரிசுத்தமாக்குறது மட்டும் இல்ல, பரிசுத்தமா இருக்கவும் பா எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஹalleluya. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். நிற்கிற நாங்கள் இந்த நாள்ல அப்பா பரிசுத்தமாய் நிற்க எங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த தேவனுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. நிற்கிற நாங்கள் அப்பா எங்களுடைய லைஃபுடைய எண்டு வரைக்கும் நாளைக்கு எங்களுக்கு வயசாகலாம், எங்க பலன் குஞ்சி போலாம், என்ன ஆனாலும் அப்பா எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையின் பலன் குன்றி போகக்கூடாதுன்னு நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்குக்காக மட்டும் இல்லப்பா, அந்த கிருபை எல்லா நேரத்திலயும் எங்களுக்கு அப்பா இருக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட முதியவர்களா இருக்கலாம், அப்பா யங் பீப்புளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், ஒவ்வொருத்தரையும் அந்த பரிசுத்தத்திற்கு நேராக நீர் கொண்டு செல்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அந்த அழைப்பை நாங்கள் பூர்ணப்படுத்த, பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நாங்கள் பூர்ணப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you brothers, thank you sisters.